தொடர்ந்து உதவு உணவுகள் அமைப்பினால் உதவி பெற்று கல்வியை தொடரும் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவன் செல்வன் குமாரசிங்கம் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். உறங்காத கண்மணிகளே, உயிர்ப்பூக்களே, உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உயிர் கலந்து உணர்வு சேர்க்கிறோம். கொட்டொன்று கனி விழுந்தெல்லாம் தலைகளே, மொத்தாகி மணந்து ஒழுங்கும் மோகனங்களே, தட்டன்று வீசிய சூழலில் சாய்ந்து போன எங்கள் சீரியங்களே, உறங்காத கண்மணிகளே, உயிர்ப்பூக்களே, உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உயிர் கலந்து உணர்வு சேர்க்கிறோம் என்று எங்களுடைய கொடிய போரிலே உறவுகளை இழந்த நாங்கள் அவர்களுக்கு நமது அஞ்சலிகளை கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வருகை வந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் பெரும் அன்பிற்கும் உரிய சுவிஸ் உதவும் உறவுகள் சார்பாக பணிப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரியவர் திரு வெற்றிமைநாதன் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வந்து எங்களை பார்க்க, எங்கள் உறவுகளை பார்க்க, அங்கே இருந்து தங்களுடைய கஷ்டங்களை மீறி இங்கே வரவேற்றிருக்கின்றார்கள் குடும்பத்தாரை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பாடசாலை அன்பர்கள் மற்றும் என்னோடு சகபாடிகளாக படித்துக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள், இங்கே வீட்டிருக்கின்ற பெரும் பாசத்திற்குரிய எங்களுடைய உறவுகள், தாய்மார்களே, தந்தைமார்களே, சிறுவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேரத்திலே என்னுடைய கனிவான வந்தனங்களை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உதவும் உறவுகள் அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழக மாணவர்கள் ஆக இருந்தாலும் சரி, ஏனைய பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, விதவைகளாக இருந்தாலும் சரி, சில பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய உதவிகளை, நிதியுதவிகளை சிறந்த முறையிலே மேற்கொண்டு வருகின்ற ஓர் உன்னதமான அமைப்பு என்பதனை ஒரு தெளிவாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் கொடிய போரிலே அகப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தவர்களாக பல்கலைக்கழகம் சென்ற வேளையிலே எங்களுக்கு உதவுவதற்கும் எங்களுக்கு கை கொடுப்பதற்கும் அங்கே ஒருவரும் இருக்கவில்லை. இருந்தும் இந்த உதவும் உறவுகள் அமைப்பு உடனடியாக எங்களுடைய தொடர்பு கொண்டு எங்களுக்கான உடனடி நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். அதன் மூலமாக அங்கே புலம்பெயர் தமிழர்கள் கூட இருந்து வருகின்ற இந்த உதவிகளானதை நாங்கள் நேரடியாகவே அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் வறுமைப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு அங்கே சென்ற வேளையிலே எங்களுக்கு முதலாவதாக நிதி வழங்கிய ஒரு உன்னதமான அமைப்பு என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே நான் திருப்திக் கொள்கின்றேன். அதன் மூலமாக நான் எந்த உதவியை செய்து வருகின்ற அந்த புலம்பெயர் சமூகத்துக்கு, புலம்பெயர் எங்களுடைய உறவுகளுக்கு நான் இந்த நேரத்திலே எந்த நேரத்திலும் நன்றி கடனாக இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உறவுகள் அமைப்பை பற்றி நான் சொல்ல வெளியிடும் பொழுது ஒரு விடயத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். எந்தவித அரசியல் நோக்கங்களும் தவிர்த்து, எந்தவித அரசியல் லாபங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த உறவுகள் அமைப்பு எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு தொண்டு நிறுவனமாக, ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக இருந்து வருகின்றதை இந்த இடத்தில் நான் கூறியாக வேண்டும். எங்களுடைய உறவுகள் என்றும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உறவுகள் என்றும் அல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விதவைகளுக்கான மறுவாழ்வு இல்லை. விதவைகள் இன்றும் கூட
அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, அவர்கள் மீள் வாழ்வு கிடைக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினால் கோதுமை மணிக்குள் எய்ட்ஸ் நோய்க்குரிய அந்த வைரஸ்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி, ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு அனுப்பி எய்ட்ஸ் என்கின்ற கொடிய நோயை பரவவிட்ட அந்த அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மனித குரங்குகளோடு பால் புரட்சி ஏற்பட்டதன் விளைவாக அந்த எய்ட்ஸ் நோய் இந்த உலகத்திற்கு வந்தது என்று அந்த ஆப்பிரிக்காவை பெருமைப்படுத்தி, அந்த ஆப்பிரிக்காவுடைய தனிமனித கலாச்சாரத்தை, தனிமனித ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கி உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து எவ்வாறு அந்த நாட்டை எவ்வாறு பெருமைப்படுத்தியதோ அதே போல இன்றும் சில விரும்பத்தகாதவர்கள் எங்களுடைய விதவைகளுடைய பெருமையை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய பெருமையை காரணத்தில் கொண்டு இன்று எங்களுடைய விதவைகள் பாலியல் தொழில் வேறு அந்த சிறுமைப்பட்ட அவர்களுக்கு செய்யக்கூடாத செயல்களை, உதவிகளை, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை, அவர்களுக்கு வேண்டிய அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்தாக வேண்டும். இது அரசியலுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அரசியல் தவறானது. இதற்கு அரசியல் சாயம் போகுவதாக இருந்தால் அடிப்படையிலே தவறானது. இது நாங்கள் செய்தாக வேண்டிய ஒரு சேவை. பல்கலைக்கழக மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் எங்களுடைய சமூகத்திற்கு செய்தாக வேண்டிய ஒரு சேவை. அந்த சேவையை செய்வதற்கு அந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்கு இந்த உதவும் உறவுகள் அமைப்பு எங்களுக்கு ஒரு ஊடகமாக கிடைத்திருக்கிறது என்பதை சொல்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகிறேன். அத்தோடு பாடசாலைகளுக்கு கூட பல பாடசாலைகள் அதிபர்கள் இங்கே வந்து பதவி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்களுக்கு பல பாடசாலைகளுக்கு இந்த உதவும் உறவுகள் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு அங்கே மாணவர்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் கல்வி கற்பதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உதவும் உறவுகள் அமைப்பினால். எனவே இந்த உதவும் உறவுகள் அமைப்பை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உதவி திட்டங்கள் எவ்வாறு, இதை யார் செயற்படுத்துகிறார்கள்? நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கின்ற நாங்களும், சில வெளியிலே இருக்கின்ற சில எங்களுடைய சகோதரர்களும் இணைந்து அங்கே வாழ்ந்து சுவிஸ்லாந்திலே. நன்றி, வணக்கம்.